சிங்கிள் ரிப் ஃப்ராக்சர் ஈஸியாக ஹீல் பண்ணிடலாம். மல்டிபிள் ரிப் ஃப்ராக்சர்ஸ் கொஞ்சம் டைம் ஆனாலும் அதுவும் ஹீல் ஆயிரும். கொஞ்சம் பெயின் சிங்கிள் ரிப் இது கொஞ்சம் பெயின் அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ட்ரீட்மெண்ட். எப்போ ரிப் ஃப்ராக்சரில் காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வருது அப்படின்னா, மல்டிபிள் ரிப் ஃப்ராக்சர்ஸ் இந்த நுரையீரலை பாதித்து நுரையீரலை குத்தி ஏர் லீக் ஆகுது அல்லது பிளட் லீக் ஆகுது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீமோத்ராக்ஸ் அல்லது ஹீமோத்ராக்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா என்னாகும், நுரையீரல் விரிய முடியாமல் போயிடும். அது நுரையீரலோட விரிந்து சுருங்கும் தன்மை வந்து ரொம்ப பாதிச்சிடும். ஏன்னா ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிக்கும். இந்த ஏரோ அல்லது பிளட்டோ இந்த ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிவிட்டு இந்த நெஞ்சுக்கூட்டில் இருக்கக்கூடிய இடைவெளி எல்லாத்தையுமே அது ஃபில் பண்ணுறதுனால என்னன்னா ஒரு லங் மட்டும்தான் ஃபங்க்ஷனாக, இன்னொரு லங் ஃபுல்லாக ஃபங்க்ஷனே ஆகாது. ஸோ அது ரொம்ப லைஃப் த்ரெட்டனிங் சுச்சுவேஷனாக மாறிடும். ரெண்டாவது, இந்த பிளட் லீக் ஆகும்போது என்ன வால்யூம் லாஸ். உடம்புல இருக்கிற பிளட் 5 லிட்டரில் 1 லிட்டர் 2 லிட்டர் பிளட் வந்து நெஞ்சுக்கூட்டுக்குள்ளே கலெக்ஷன் ஆச்சுன்னா வால்யூம் லாஸ் ஆகி பேஷண்ட் பிபி குறைஞ்சி உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை வந்துடும். ஸோ மல்டிபிள் ரிப் ஃப்ராக்சர்ஸ் அலாங் வித் ஹீமோத்ராக்ஸ் அல்லது நீமோத்ராக்ஸ் இருந்துச்சுன்னா தட் இஸ் சீரியஸ் இஷ்யூ. இம்மிடியட்டாக அட்மிட் பண்ணி ஐசியூவில் வச்சு மானிட்டர் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு பிரச்சனையாக மாறிடும். அதனால தான் யூஸ்வலாக என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா ரிப் ஃப்ராக்சர்ஸ்க்கும் மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் எக்ஸ்ரே தேவைப்பட்டால் சிடி ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா அப்போ தான் இதை நம்ம ஏர்லியராக டயக்னோஸ் பண்ண முடியும். ஏன் ஏர்லியராக டயக்னோஸ் பண்ணணும்னா ட்ரீட்மெண்ட் ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ண முடியும். பேஷண்ட் கொலாப்ஸ் ஆக நம்ம தடுத்துக்க முடியும். ஸோ அதனால் இப்போ நம்ம ஒரு பேஷண்ட்டுக்கு ஹீமோத்ராக்ஸ் இருக்குது, அதாவது உள்ள பிளட் கலெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம டயக்னோஸ் பண்ணிட்டோம்னா அந்த வால்யூம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தால் போதும். மறுபடியும் எதாவது அதிகமாகுதா, நுரையீரல் பாதிக்குதா, பிபி கம்மியாகுதா, மூச்சோட சிரமப்படுறாங்க அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணி சிம்டமேட்டிக்காகவும் கொஞ்சம் சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாவே போதும்.